வெல்கம் டு ஸ்டேட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் நிறைய டைப் இருக்குது ஃபங்க்ஷன்ஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா ஃபங்க்ஷன் பற்றியும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ப்ரீடிஃபைன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் கோடை ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சுட்டாங்க. அந்த கோடு வந்து என்னென்ன டாஸ்க் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா நம்ம உட்காந்து அதுக்கு ஒரு கோடு எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே அந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான கோடு எழுதி அதில் எதாவது பேராமீட்டர் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும், நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஃபங்க்ஷன் அப்படின்றது செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட் தட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஒரு கோடு எழுதியிருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் கோடு எழுதியிருப்பாங்க, அது கண்டிப்பாக வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம எஸ்கியூஎல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்போம், ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ், டேபிள் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ப்ரோக்ராமபிலிட்டிக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்க. டேபிள் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம கவர் பண்ணல. சரிங்களா? இப்போ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். லோவர்னு இருக்கா, இது பாருங்கள். இப்போ இதுக்கு இது பேராமீட்டர் இருக்குது. சரிங்களா? பேராமீட்டர் வந்து ரிட்டர்ன்ஸ் வேர்க்கார் ஆர் என் வேர்க்கார். இது என்ன பேராமீட்டர் சென்ட் பண்ணணும், என்ன இது கண்டிப்பாக எப்படி சொல்கிறது. இப்போ லோவர் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து லோவராக மாற்றிடும். சரிங்களா? நம்ம கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து லோயராக மாற்றி நமக்கு கொடுத்துரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஃபங்க்ஷன்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருக்குது. நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க, வந்து இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ டேபிள் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து இப்போ இது வந்து சிங்கிள் வேல்யூவாக தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிளாகவே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குது, அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்ம டேபிள் வேல்யூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் காமனாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லென்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம். லென்த்துன்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல லென்த் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? பில்டின் ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள். பில்டின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் இன்டீஜர்னு வந்து பாருங்கள். நம்ம பேராமீட்டருக்குள்ளே நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணணும். அழகாக இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எவ்வளோ லென்த் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி இன்டீஜராக கொடுத்தோம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 லென்த்து கொடுத்துச்சிங்களா. இதுதான் வந்து அந்த லென்த் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். அது வெதர் வந்து சிங்கிள் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை வந்து டேபிள் வேல்யூவாக இருக்கலாம். டேபிள்னால் இந்த மாதிரி ஒரு டேபிளை கூட அதை ரிட்டர்ன் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டேபிளை அதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம்.
இந்த மாதிரி கூட நம்ம ஒரு டேபிளாக வர வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் அது நம்ம வந்து செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடு எழுதி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம நேம் வைக்கணும். வச்சுட்டு இந்த இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம லென்த்துன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு நேம் வச்சுருப்போம் இல்லையா, ஃபங்க்ஷன் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். சரிங்களா, இதை நான் கால் பண்ணேன்னா எனக்கு அந்த டேட்டாவை கொடுத்துரும். இப்போ எப்படி இது லென்த்துக்கு ரிட்டர்ன் பண்ணுதோ அதே மாதிரி அது ஒரு டேட்டாவை கொடுக்கும். சரி, அது வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து என்னென்னலாம் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னென்னா, சப்ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கிலேருந்து ஒரு வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. எப்படி சொல்கிறது, இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனும் அதோட லென்த்து நான் கொடுத்துருவேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ லென்த்து அந்த ஸ்ட்ரிங் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ இது பாருங்களேன், எக்ஸ்பிரஷன் சொல்லி காமிக்குதுங்களா. இப்போ இது எக்ஸ்பிரஷனில் தான் நம்ம கொடுக்க போகிற அந்த வேல்யூ இருக்குது. சரிங்களா, இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ லென்த்தில் வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு கேட்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்காக கொண்டு வரும். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் 1ன்னு கொடுத்துட்டேன், லென்த்து வந்து 2ன்னு கொடுத்துட்டேன். அப்போனா வந்து எனக்கு இந்த 2 இது மட்டும் வரும் பாருங்க. புரியுதுங்களா, ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், 2 லென்த்து மட்டும் எடுத்துக்குது. இல்லை எனக்கு வந்து இப்போது 3 வேணும், இல்லை 4 வேணும் அப்படின்னா 4மே வரும் பாருங்க. இதுதான் சப்ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற அந்த ஸ்டார்டிங் பொசிஷனும் ப்ளஸ் லென்த்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடும். சரிங்களா, இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு நம்மகிட்ட ஒரு டேபிள் இருக்குது. இதில் இருக்க காலத்தில் இருக்க வேல்யூடி கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல ஃப்ரம் கொடுத்துட்றேன். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி வந்து 14 இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது சரி 11. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த்னு இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல குமார்னு கொடுத்துருக்குல்ல, இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எம்ப்ளாயி நேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 4 கேரக்டர் சப்ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு 4 கேரக்டரும் வந்துச்சு பாருங்க. இப்படி நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப். சப்ஸ்ட்ரிங் மாதிரியே தான் இதுவும். என்னென்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, சப்ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இந்த லென்த்லேருந்து இந்த லென்த்துக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஆனால் இது வந்து இந்த லென்த்லேருந்து இந்த லென்த்துக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிடும். டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக இங்கே கொடுத்துருக்கோம்ல நியூ ஸ்ட்ரிங், இதை கொண்டு போய் அதை ரிப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃப். இப்போ ஸ்டஃப் அப்படின்றது பாருங்கள், செலக்ட் நான் இதுவே எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு தான் லேட் ஆகும். சரிங்களா, ஸ்டஃப் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸ்டஃப்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஓல்டு ஸ்ட்ரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் எங்கேருந்து முடியணும்னு சொல்லி கொடுத்துட்டு விஜய்க்கு பதிலாக ரஜினின்னு மாற்று ஏஜி இந்த மாதிரி வந்து மாற்றுங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து எம்ப்ளாயீஸில் அந்த டேபிளில் வந்து பாருங்கள் விஜயகாந்த் இருக்குது. 1 2 3 4 5 6 கேரக்டர் வந்து நான் ரிமூவ் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கலேன். 1ல் ஆரம்பித்து 6ல் இது பண்ண முடிக்கிறேன். இப்போ பாருங்கள் ரஜினிகாந்த்னு மாறிடுச்சு. என்னென்னா நான் கொடுத்துருக்குற அந்த ஸ்ட்ரிங் இப்படி இருக்குது. சரிங்களா, இப்போ 1 2 3 4 5 6 இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணி 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்க. இதை டெலீட் பண்ணிடும். டெலீட் பண்ணிவிட்டு இந்த ரஜினி தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுரும். சரிங்களா, இதுதான் வந்து ஸ்டஃப்ன்றது டெலீட் த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு. சரிங்களா, பர்டிகுலர் ஸ்ட்ரிங் அதாவது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த இது வரைக்கும் தான் அது டெலீட் பண்ணும். டெலீட் பண்ணிவிட்டு
புதுசாக ஒரு ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணிடும். இதுதான் வந்து ஸ்டஃப். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம கன்கார்டினேட் பண்ணுறது, அதாவது சேர்க்கறது. இப்போ வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கன்கேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி பாருங்கள் கலர் கலராக வருது இல்லைங்களா, அந்த பிங்க் கலரில் வருது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணணும். இதுக்கு வந்து 2 ஸ்ட்ரிங் கொடுக்கணும். சரிங்களா? விஜயகாந்த் ரஜினின்னு நான் கொடுத்துருக்கேன். இதை நான் கன்கார்டினேட் பண்ணும்போது எனக்கு வந்து கன்கார்டினேட் ஆகிடுவாங்க, ரெண்டுமே சேர்ந்துருச்சு. சரிங்களா? இதெல்லாம் தேவையில்லை, சும்மா நம்ம ரெண்டுமே கன்கார்டினேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இல்லை எனக்கு வந்து கேப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேப்பும் கொடுத்துக்கலாம். இடத்துல கேப் இருந்துச்சு பாருங்க. சரிங்களா? இது ஒரு விதமாக நீங்கள் கன்கார்டினேட் பண்ணலாம். இன்னொரு விதமாக கன்கார்டினேட் பண்ணுறது வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை சேர்க்கறது வந்து இப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கன்கார்டினேட் யூஸ் பண்ணாமலே இப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு நம்பர் இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். நான் கொடுத்துருக்க ஐஃபோன் மட்டும் இல்லைங்க, எது ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஸ்டார் கொடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு கன்கார்டினேட் ஆப்ரேட்டர். இந்த மாதிரியும் கொடுத்து நீங்கள் பண்ணலாம், இப்படியும் நீங்கள் கன்கார்டினேஷன் பண்ணலாம். கன்கார்டினேஷன்ன்றது கம்பைன் த 2 ஸ்ட்ரிங்ஸ். சரிங்களா? 2 ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணுறது. அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பர் அப்புறம் லோவர். இப்போ வந்து இந்த எம்ப்ளாயி எடுத்துக்கங்க, எம்ப்ளாயி டேட்டா ஃபுல்லாக எடுத்துக்கலாம், வேறு வேண்டாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்களேன், எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்லேயே இருக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு இது வந்து எல்லாமே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்மால் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே அப்படி இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அப்பர்னு நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா எல்லா ஸ்ட்ரிங்கும் வந்து அப்பர் கேஸில் மாறிடும். இப்போ பாருங்கள், எல்லா ஸ்ட்ரிங்குமே அப்பர் கேஸில் மாறிடுச்சு. என்னென்னலாம் நம்ம கொடுத்துருக்கணும் அது எல்லாமே அப்பர் கேஸில் மாறிடுச்சு. இது வந்து அப்பர். கன்வெர்ட் எ ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ். உங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. அதே வந்து லோவர்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை வந்து ஸ்மாலாக வந்து மாற்றும், ஸ்மால் லெட்டருக்கு மாற்றிடும், ஸ்மால் கேஸுக்கு மாற்றிடும். சரிங்களா? இதுதான் வந்து லோவர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து ரிப்ளேஸ். ரிப்ளேஸ் அப்படின்றது ஒரு எங்கெல்லாம் அந்தந்த வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ரிப்ளேஸ். இப்போ நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ரிப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இந்த விஜயகாந்தில் சரிங்களா, இது இந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா 3ஆக இருக்குது. இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் இது அக்கரன்ஸ் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓடுன்னு எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை வந்து எஸ்கியூஎல்னு மாற்றுங்கன்னு சொல்கிறோம். சரியா? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ரிப்ளேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் டு பி சர்ச், நம்ம எந்த எக்ஸ்பிரஷன் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வருது. இப்போ எம்ப்ளாயி நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். புரியறதுக்காக சும்மா விஜயகாந்தனே கொடுத்துருக்கோம். இப்போ சர்ச் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுது. இது எந்த எக்ஸ்பிரஷனில் சர்ச் பண்ணணும், இது சர்ச் எக்ஸ்பிரஷன், இது வந்து ரிப்ளேஸ் எக்ஸ்பிரஷன். ரிட்டர்ன்ஸ் வந்து என்வேர் கேர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்வேர் கேரில் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு எந்த வேலையில் சர்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டேன், விஜயகாந்த் அப்படி கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் சர்ச் எக்ஸ்பிரஷன். இதில் வந்து என்ன நம்ம சர்ச் பண்ண போகிறோம்னா காந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து என்னன்னு மாற்ற போகிறோம் அப்படின்னா ராஜ் அப்படின்னு மாற்ற போகிறோம். சரிங்களா? விஜயகாந்த் விஜயராஜன் மாற்ற போகிறோம். இது பாருங்கள் மாறிடுச்சு. எங்கெல்லாம் காந்துன்னு இருக்குதோ அங்கே எல்லாத்தையும் ராஜின்னு ரிப்ளேஸ் பண்ணு. அதுதான் வந்து இந்த ரிப்ளேஸ் ஃபங்க்ஷன் நமக்கு பண்ணுற அந்த வேலை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல விஜயகாந்த் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயி நேம் இந்த டேபிளில் ஃபுல்லாகவே அடிச்சிருவோம். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இப்போ இங்கே பாருங்களேன், எங்கெல்லாம் காந்த் இருக்கோ அங்கே மட்டும் ராஜின்னு மாறி இருக்கும். இங்கே பாருங்கள் விஜயராஜன் மாறிடுச்சு. சரிங்களா? வேறு எதுவும் இங்கே யூனிக்கா இல்லையா? இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். குமார்னு இருக்கா? இங்கே குமார்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த குமார்னு இருக்கிறத வந்து ராஜின் மாற்றுன்னு சொல்கிறேன். எங்கெல்லாம் குமார்னு இருக்கோ அங்கெல்லாம் ராஜின்னு மாறிடும். இங்கே பாருங்கள், இந்த குமார் மாறிடும். அதுக்கப்புறம் இந்த அஜித் குமார் அதுக்கு ராஜ் மாறிடும். இங்கே பாருங்கள், இங்கே ராஜின் மாறிடுச்சு, அஜித் ராஜின் மாறிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து ரிப்ளேஸ். அப்படின்றது நம்ம கொடுக்குற அந்த வேலையை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இது வந்து டு பி சர்ச், இது வந்து சர்ச் வேல்யூ, இது வந்து ரிப்ளேஸ் வேல்யூ, இது சர்ச். சரிங்களா? அடுத்தது வந்து முக்கியமாக வந்து பேத் இண்டெக்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருப்பான். ஒரு பேட்டர்ன் நம்ம கொடுப்போம். பாருங்கள், இப்போ செலக்ட் பேத் இண்டெக்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா என்ன பேட்டர்ன் கொடுக்கணும். பேட்டர்ன் எப்பயுமே எப்படி கொடுக்கணும்னா இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துட்டு, சரிங்களா, எக்ஸ்பிரஷன்ஸ் எந்த எக்ஸ்பிரஷன்ஸில் நான் இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். சரிங்களா? இப்போ இந்த வந்து குமரன் சொல்லி கொடுக்குறேன் இந்த இடத்துல. இப்போ இது வந்து ரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுனா KUMAR இங்கே இருக்குது. இந்த ரேன் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பொசிஷனை உங்களுக்கு கொடுக்கும். 1 2 3 4 5 5th பொசிஷனை அது கொடுக்கும். இங்கே பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 3 4th பொசிஷனில் கொடுக்கும். இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து அது ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ RA அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து 5ல் எடுத்துகிட்டு வரும் நமக்கு. இது வந்து என்னென்னா நமக்கு அந்த எந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேணும், அந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வேணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பேத் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் போட்டு அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டஃபுக்கும் ரிப்ளேஸும் ஸ்டஃப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா ரிப்ளேஸ்ன்றது உங்களுடைய எல்லா ஸ்ட்ரிங்கையுமே மாற்றிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜின்னு ஒரு ரெக்கார்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராஜின்னு இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே அஜித் ராஜின்னு இருக்குது. சரிங்களா? ஆனால் வந்து நீங்கள் ஸ்டஃப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற அந்த வேல்யூ மட்டும்தான் டெலீட் ஆகும். பர்டிகுலர் வேல்யூ மட்டும்தான் டெலீட் பண்ணும். ஆனால் இது அப்படி கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சு டெலீட் பண்ணிடும். சரிங்களா? டெலீட் மீன்ஸ் ரிப்ளேஸ் பண்ணிடும். ஆனால் இது வந்து இப்போ இந்த இடத்துல 1லேருந்து 6னா அந்த எம்ப்ளாயர் இருக்க எல்லா ரெக்கார்ட்லேயுமே 1லேருந்து 6 எடுத்து டெலீட் பண்ணிடும். பாருங்களேன், இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் சும்மா 1லேருந்து 3 வரைக்கும் கொடுக்குறேன். 1லேருந்து 3 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டை டெலீட் பண்ணிடுச்சு விஜயகாந்தில். பாருங்கள், ரஜினியா காந்துன்னு வந்துச்சு. இப்போ எம்ப்ளாயிஸ் ஃபுல்லாக ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ நேம் கொடுத்தா தான் உங்களுக்கு நேமும் கொடுக்குற இடத்துல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குமார். இப்போ ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் டெலீட் பண்ண சொன்னதால் 1 2 3 டெலீட் ஆகிடுச்சு. 3 டெலீட் ஆகிட்டு ரஜினின்னு போய் உட்காந்துரு ரஜினியார் அப்படின்னு வந்துடுச்சு. சரிங்களா? ரஜினியின்
இந்த மாதிரி சச்சின் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் மட்டும் டெலீட் ஆகிட்டு கோழிக்கு பாருங்களேன் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் எல்ஐ மட்டும் இங்கே வந்துட்டு பாருங்கள். இதுதான் வந்து ஸ்டஃப். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ். டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கெட் டேட். இப்போ வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கெட் டேட்டு நீங்கள் இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது பாருங்கள். இன்றைக்கி தேதி, இன்றைக்கி டைமு ப்ளஸ்ஸு செகண்ட்ஸ், ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணுது. சரிங்களா? டைமு, மினிட்ஸ், ஹவரு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கெட் டேட். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆட். டேட் ஆடுன்றது ஒரு டேட்லேருந்து இன்னொரு டேட் வரைக்கும் நம்ம வந்து டேட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா டேட் ஆட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்றைக்கி எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் ஆட் பண்ணணும். 2025/1/1 2025/1/21 இதை மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டுன்னு நம்ம கொடுக்கூடாது. டேட் பாட்டுக்கு பதிலாக 5 days. சரி நான் டேட் டிஃப்ரெண்ட் போட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே டே தான் வரணும். இந்த இடத்துல வந்து எத்தனை நாள் நம்ம கொடுக்கணும், எத்தனை நாள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து 31ஆம் தேதியிலேருந்து 5 நாள் வந்து டேட் ஆட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதான் அதோட மீனிங். சரிங்களா? இங்கே பாருங்கள் 5ஆம் தேதி வந்துருச்சு. 31ஆம் தேதியிலேருந்து 5 நாள் ஆட் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு 1 2 3 4 5 நாள் வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் டேட் ஆட் ஃபங்க்ஷன். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் டேட் ஆட்லேயே வந்து நீங்கள் மந்த்துன்னு கொடுக்கலாம். எம் கொடுத்தீங்கன்னா மந்த்துன்னு எடுத்துக்கோம். மந்த்துன்னு கொடுக்கும்போது பாருங்கள் 30/6/2025 6 மாதம் 5 மாதம் இன்செர்ட் பண்ணிடுச்சு. 1வது மாதத்துலேருந்து 5 மாதம் போட்டிங்கன்னா 6 மாதம் வந்து இன்செர்ட் ஆகிடுச்சு. இதுவே வந்து இயர் போட்டிங்க அப்படின்னா 5 வருஷம் இன்செர்ட் ஆகிடும். பாருங்கள் 2030ன்னு மாறிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் ஆட் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ அதே வந்து டேட் ஆட் இருக்குது. அடுத்தது வந்து டேட்டு டிஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டேட் டிஃப் என்ன பண்ணோன்னா ஒரு டேட்டுக்கும் இன்னொரு டேட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போ 2025/1/31 நான் கொடுக்குறேன் அப்படின்னா சரி இது என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு 24 இங்கே நான் கொடுத்துருக்கணும். 24 இங்கே கொடுத்துட்டு 25 இங்கே கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த வேல்யூவை கொண்டு வரும். பாருங்கள் 1 வருஷம் டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கேயும் வந்து நீங்கள் டே கொடுக்கலாம், டேன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டேன்னு கொடுக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டேட்டை வந்து எடுத்துகிட்டு வரனா எனக்கு 365 நாள் எடுத்து வந்துருச்சு. இங்கே நீங்கள் எந்த டேட்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃப்ரம் டேட்டு இது டு டேட் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி மந்த்தும் கொடுக்கலாம். இதில் எவ்வளோ மந்த் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் மந்த்து கொடுக்கலாம். இல்லைனா எம்என் கூட இங்கே கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் டிஃப் அப்படின்றது ஒரு 2 பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே அந்த எவ்வளோ டேஸ் இருக்குது, எவ்வளோ மந்த் இருக்குது, எவ்வளோ இயர் இருக்குன்னு நீங்கள் பிரித்து உங்களுக்கு வந்து அந்த மேனிப்புலேட் உங்கள் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணி காமிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அந்த டேட் ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து இந்த டேட் ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டேட் இருக்குது. எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து மந்த் போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனாவது மாதம்னு இது காமிக்குங்க. இது வந்து 12வது மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இது எத்தனாவது வருஷம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும்.
சரிங்களா, 2025. அதே மாதிரி டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இருந்து காமிக்கும். இது வந்து டே ஃபங்க்ஷன். இதுதான் நம்ம மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுற அந்த டேட்டட் டைம் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, டேட்டு டிஃப்பு, டேட்டு ஆடு, சரிங்களா, டேட் பார்ட் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கெட் டேட்டு, சரிங்களா, மந்த்து, இதெல்லாம் வந்து நம்ம இயர், இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷன் தேவைன்னா சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.